ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியில் ஒரு புது ஸ்கீம் வந்திருக்குது. ஆல்ரெடி இருந்த ஸ்கீமே வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி ஒரு புதுசாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இது ஆல்ரெடி கோல்டன் ஒன்னுட்டு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதோடைய மாடிஃபிகேஷன் தான் இது. ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் வந்து இதுதான் கோல்டன் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் இயர் வந்த ஸ்கீம் இது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இதோடைய மாடிஃபிகேஷன் தான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறத பற்றி தான். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஆர்டியில் வந்து ஆல்ரெடி 3 ஸ்கீம் இருக்குது. கோல்டன் ஒன்று இந்த ஸ்கீம் ஃப்ளெக்ஸி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் ஒன்று, அப்புறம் வந்து நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸி. இப்போ மொத்தம் வந்து இந்த 3 ஸ்கீம் தான் இருக்குது இப்போ இவங்கக்கிட்ட. இது ரெண்டத்தை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இதை பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நியூ கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸின்றது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இது. இதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மந்த்து ஸ்கீமு. நீங்கள் வந்து 25,000 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் வந்து வந்து பழைய ஸ்கீமில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து 50,000 ரூபாய் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் வந்து 25,000 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே இல்லை. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வர வச்சுக்கிறாங்களா, இல்லைனா வந்து ஆப்ஷன் நம்மக்கிட்டே கொடுத்துட்றாங்க. 2 ஆப்ஷன் தராங்க. அதனால தான் வந்து ஃப்ளெக்ஸின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன ஆப்ஷன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூ பேஸஸும் வச்சுக்கலாம், இல்லை வெயிட் பேஸஸ் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே வந்து தான் வந்து நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 25,000 கட்டுறீங்க. நீங்கள் வந்து 10 மாதத்தில் எடுத்தாலும் அதே பெனிஃபிட் தராங்களாம், 11 மாதம் எடுத்தாலும் அதே பெனிஃபிட் தான் தராங்க. 10 மாதம் கழிச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் கட்டின அன்றைக்கி கோல்டு ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் போயிடலாம். இல்லைனா நீங்கள் புக் பண்ணுற அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து என்ன ரேட் இருந்துச்சோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலான்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நான் அமௌண்ட் பேஸஸாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து 18% வந்து 18% ஃப்ரீ தராங்க வேஸ்டேஜ். இதே வந்து நான் கிராமாக வர வச்சுக்கிறேன், இன்றைக்கி ரேட்டை புக் பண்ணி நான் கிராமாக வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. மீதி 18 வந்து 15 தான் தராங்க. மீதி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 19% உள்ள ஜுவல்லரி இல்லை 18% உள்ள ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா 18 பாதி 9% வேஸ்டேஜ் நம்ம தான் தரணும். அது இல்லாமல் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் இந்த ஸ்கீமில். இதை பற்றி தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கோல்டன் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 18% வந்து வேல்யூ ஆப்ஷன் தராங்க. இல்லைனா வந்து கிராம் பேஸஸ்னால் 50% வேஸ்டேஜ் தராங்க. இதே நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 10% வந்து கேரக்டருக்கு வந்து தராங்க. மேக்கிங் சார்ஜஸில் வந்து 25% தராங்க. எக்ஸப்ஷன் வந்து 18% வந்து விஏல வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. இது சில்வர் ஆர்டிக்கல் ரெகுலர் ஐட்டம் எடுக்கிறதா இருந்தால் 18% வந்து விஏ தராங்க. சில்வர் ஆர்டிக்கல் ஆன்டிக் அந்த மாதிரிலாம் எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா 50% ஆஃபர் ஆன் விஏ அண்ட் மேக்கிங் சார்ஜஸ். இந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரி தான் இந்த கோல்டில் கொடுத்துருக்காங்க. டைமண்ட்க்கு சில்வருக்கு வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து அமௌண்ட் இருக்குது, நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 25,000 சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டுமே தரல. அது இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா, கோல்டில் எடுத்துகிற 18% வேல்யூ பேஸஸில், வெயிட் பேஸஸில் பார்த்தீங்கன்னா 15%, டைமண்டில் 18% விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 50% வந்து நீங்கள் வந்து வெயிட்டில் வச்சிங்கன்னா 50%, லெஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து 25% தராங்க. பெர் கேரட்டுக்கு வந்து 10% தராங்க. டைமண்ட் எம்ஆர்பியில் வந்து 15%, அன்கட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா 18% வந்து வேல்யூ பேஸஸில், இதே கிராம் பேஸஸ்னால் 50% தராங்க. லெஸ் மேக்கிங் சார்ஜஸ் வந்து 25%, டிஸ்கவுண்ட் பேர் கேரக்டர் வந்து 10. பிளாட்டினமில் வந்து அதே மாதிரி சேம் 18% வந்து வேல்யூ பேஸஸ்ஸு, கிராம் பேஸஸ் பார்த்திங்கன்னா 50%. சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சில்வர் ஆன்டிக் அதுலேயும் பார்த்திங்கன்னா 50-50 தான் தந்துருக்குறாங்க. ரெண்டுத்துக்குமே போத் ஆர் 50-50. அப்புறம் மேக்கிங் சார்ஜஸில் 50 தராங்க. சில்வர் ஜுவல்லரியில் வந்து 20% தராங்க. ரூபி எனாமல் அதில் பார்த்திங்கன்னா 18% ஆஃப் வேல்யூ, கிராம் பேஸஸில் 50, மேக்கிங் சார்ஜஸில் 50, டிஸ்கவுண்ட் பெர் கேரட்டில் வந்து 10 கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேசிக்காக கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்துடலாம்.
இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 10 to 11 மந்த்ஸ் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். 25,000 மினிமம் வந்து கொடுக்கணும். இதே நீங்கள் வந்து 1,99,000 வந்து ரூல்ஸ் இருந்துச்சு, கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னா கேஷாக இருந்துச்சுன்னா 1,99,000. இதே நீங்கள் கார்டு நெஃப்ட்டு வேறு எதனா ஆப்ஷன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் பேமெண்ட் புக்கிங் ஸ்கீம் தான் இது. கிரெடிட் கார்டு, நெஃப்ட்டு, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எல்லா எந்த ஸ்கீம் எப்படி வேணால் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து மோட் பண்ணிக்கலாம். ஆனால் கேஷ் ஆனால் 1,99,000 தான். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில். கேஷாக தான் தரணும், இல்லை பேமெண்ட் தான் தரணும் இல்லை, ஓல்டு கோல்டு இருந்துச்சுனாலும் அவங்க வந்து வேல்யூ எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்புக் தந்துடுவாங்க. சேம் அதே வந்து அமௌண்ட் பேஸஸாக கிராம் பேஸஸான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் அந்த டைமில் வந்து எதனா வந்து ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, 50 ருபீஸ் லெஸ் பேர் கிராம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில். இதில் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் புக்கிங் வந்து எதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரிலாம் எதுவும் தரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த கிராம் வந்து வர வைக்கிறது மாதிரி மட்டும்தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து பாஸ்புக் கொடுக்குறோம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும். பாஸ்புக் கொடுத்துட்டு தான் வந்து நீங்கள் ஜுவல்லரி வந்து கம்பல்சரியாக பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் போடும்போது சப்போஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதா இருக்கும். 100% வேஸ்டேஜ் வந்து எப்படி வந்து அவங்க பிரித்து தராங்கன்றது ஒரு கேல்குலேஷனோட கூட சொல்லியிருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து 6 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் பேஸஸில் வேஸ்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க, வேல்யூ பேஸஸில் பார்த்தீங்கன்னா 50% வந்து லெஸ் பண்ணி தராங்க. வெயிட் பேஸஸில் பார்த்தீங்கன்னா 25% வந்து லெஸ் பண்ணி தராங்க. 7th மந்த் பார்த்தீங்கன்னா 60% வந்து வேல்யூ பேஸஸ், வெயிட் பேஸஸில் வந்து 30. 8th மந்த் பார்த்தீங்கன்னா 70% தராங்க, வெயிட் பேஸஸில் 30. 9th மந்த் பார்த்தீங்கன்னா 80% வந்து வேல்யூ, வெயிட் பேஸஸில் வந்து 40. 10th மந்த் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 50%. நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் நான் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன், நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி டெபாசிட் பண்ணி கூட நீங்கள் எந்த மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதத்தில் க்ளோஸ் பண்ணால் மினிமம் வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஆச்சு டெபாசிட்டில் இருக்கணுன்றது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட பேலன்ஸ் நின்றுச்சுன்னா எக்காரத்துக்கு கொண்டும் கேஷாக வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்களாம். நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் எடுக்கணும், இல்லைன்னா சில்வர் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 மந்த்ஸில் வந்து வந்து 10 மந்த்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கட்டணும். அது இல்லாமல் கஸ்டமர் சிக்னேச்சரை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, டெலிவரி டைம்லேயும் அவங்க தான் சிக்னேச்சர் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படாத தான் நாங்கள் இந்த ஸ்கீமை நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இதான் அவங்க கொடுத்த பிளாம்ப்ளெட்டு. பேசிக்காக அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் வந்து ஜென்ரலாக கொடுக்குற அவங்க எப்போவுமே கொடுக்குற ஃபார்மேட் வந்து இந்த பேப்பர் தான். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் டெபாசிட் ஒன் டைம் பண்ணுறது ஈஸி தான். அது இல்லாமல் அவங்க 2-3 ஆப்ஷனும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வர வச்சா வந்து எவ்வளோ கிராம் வருது, ஃபைனலாக வர வச்சு எவ்வளோ கிராம் வருது, அது ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அமௌண்ட் வந்து அன்றைக்கி அமௌண்ட் ரேட் இப்போ சடனாக கம்மியாச்சுல, அது மாதிரி வந்து 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சடனாக கம்மியாச்சு அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து வேல்யூ கூட நீங்கள் எடுத்துக்கலான்றது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஜஸ்ட் இந்த ஸ்கீமோட மாடிஃபிகேஷன் தான். இந்த ஸ்கீமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக எடுக்கிற அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அன்றைக்கி ரேட்டுக்கு தான் வந்து கிராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. இதோட மாடிஃபிகேஷன் தான் இது. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கீம் இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி போட்டு மந்த் ஆன் மந்த் கட்டுற ஸ்கீம், இஎம்ஐ கட்டுற ஸ்கீம் 2 இருக்குது. நியூ கோல்டன் லெவன் பார்த்தீங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ தராங்க. நியூ கோல்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா 18% வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. நியூ கோல்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து கிராமாக வர வச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்கள் வந்து 5,000 மந்த் ஆன் மந்த் கட்டுறீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கிராமாகவே வர வச்சுக்கிட்டு வருவாங்க. வந்தாங்கன்னா ஃபைனலாக வந்து எவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லைனா எனக்கு அமௌண்ட் பேஸஸ் தான் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் 2 ஆப்ஷனில் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறது. இதில் வந்து ஆனால் வேஸ்டேஜில் வந்து 18% வந்து பாதி தான் தராங்க, 50% தான். அப்போ மீதி 9% வந்து நம்ம தான் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்கீம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் இருக்குது. இது நியூ கோல்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கட்டினாலும் அது வந்து அமௌண்ட்டாக மட்டும் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வராங்க, கிராமாக வர வச்சுட்டு வர மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி கட்டி 11 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த ஸ்கீமில். ஜிஎஸ்டி மட்டும் எல்லா ஸ்கீம்லையும் வந்து ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி நம்ம தான் கட்டணும்.
அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்லேயும் வந்து gift தராங்க. இப்போ ஆடி மாதம் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குது. ஆடி ஆச்சரியங்கள், அதுக்கப்புறம் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கிஃப்ட்டு, நீங்கள் ஸ்கீம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கிஃப்ட்டு, அது மாதிரி நீங்கள் ஆடி மாதம் வந்து பிளான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அக்டோபர் மாதம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஆடி கிஃப்ட்டோடு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். கோல்டை ஆஃபர்ஸ் டைமில் வந்து நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் வந்து போடணுன்ற ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின்ஸில் வந்து வேஸ்டேஜ் வந்து ஏற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் கோல்டு ஜுவல்லர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வேஸ்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோல்டு காயினில் வந்து ட்ரிக்காக எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்றதுக்கு நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.